என்னடா சிஎஸ்கேக்கெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கே, இன்னும் எந்த பிரச்சனையும் வரலையேன்னு பார்த்தேன். இப்போ சிஎஸ்கேக்கு ஒரு அடி விழுந்திருக்கு. ஸோ கலீல் அஹ்மத் இந்த சீசன் ஐபிஎல்லேருந்து அஃபீஷியலாக ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ கலீல் அஹ்மதுக்கு என்ன இன்ஜுரி, ஸோ சிஎஸ்கேக்கு இது எவ்வளோ பெரிய மிஸ்ஸாக இருக்க போகுது, அண்ட் கலீல் அஹ்மதை யார் பிளேயிங் லெவலில் ரீப்ளேஸ் பண்ணுவா அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரிக்கெட் அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் மேட்சே பார்த்தோம். ஸோ அகெயின்ஸ்ட் கேகேஆர் கலீல் அஹ்மத் அவரோட ஸ்பெல்லோட லாஸ்ட் பாலை கூட போட முடியாமல் வெளியே போனார். ஸோ பொதுவாக பவுலர்ஸ் எல்லாம் எவ்வளோ பெரிய இன்ஜுரியாக இருந்தாலும் லாஸ்ட் பால் தானேன்னு சொல்லிட்டு போட்டு போயிடுவாங்க. பட் கலீல் அஹ்மத் அந்த லாஸ்ட் பாலை கூட போட முடியலனா அப்போ அந்த இன்ஜுரி எவ்வளோ சீரியஸாக இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கலீல் அஹ்மதுக்கு அவரோட ரைட் குவாட்ரசிப்பில் இன்ஜுரியாக இருக்குது. ஸோ இந்த இன்ஜுரியிலேருந்து ரிகவர் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 12 வீக்ஸ் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அடின்னு தான் சொல்லணும். பிகாஸ் கலீல் அஹ்மத் இப்போ தான் ஸ்லோவாக அவரோட ரிதமில் வந்துட்டு இருந்தார். ஸோ லாஸ்ட் மேட்சே பார்த்தோம் அகெயின்ஸ்ட் கேகேஆர். ஸோ கலீல் அண்ட் கம்போஜ் எவ்வளோ சூப்பராக போட்டாங்க அந்த பவர் பிளேலன்னு. கண்டிப்பாக பவர் பிளேயில் அந்த மாதிரியான ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரை கண்டிப்பாக மிஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ இப்போ கலீல் அஹ்மதை யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறா பிளேயிங் லெவலில் அப்படின்னு பார்ப்போம். ஸோ கலீல் அஹ்மதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 2 பேருக்கு நடுவில் தான் காம்படிஷனே இருக்குது. ஸோ அதில் ஒன்று ராமகிருஷ்ணா கோஷ். ஸோ ராமகிருஷ்ணா கோஷ் மகாராஷ்டிராக்காக நல்லா போட்டிருக்காரு அண்ட் 140+ ஈஸியாக கிளாக் பண்ண முடியும். அண்ட் ஒரு நல்ல பொட்டென்ஷியலில் ஒரு பவுலர் தான் ராமகிருஷ்ணா கோஷ். ஸோ சிஎஸ்கே ராமகிருஷ்ணா கோஷுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இன்னொரு பவுலர் யாருன்னா முகேஷ் சௌத்ரி. ஸோ முகேஷ் சௌத்ரி ரொம்ப வருஷமாகவே நம்ம ஸ்குவாடில் இருக்கார். ஸோ 2022 சீசனில் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு 3 விக்கெட் ஆல் எடுத்திருப்பார். ஸோ அதை தவிர வேறு எங்கேயுமே அவர் வந்து சொல்லிக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. ஸோ முகேஷ் சௌத்ரிக்கிட்டையும் அந்த நியூ பாலில் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ அவரும் லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான். ஸோ முகேஷ் சௌத்ரிக்கும் சிஎஸ்கே சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க 2 பேரில் யார் வந்தாலும் கலீல் அஹ்மதை ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் நியூ பாலில் பாலை 2 சைடும் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி ஒரு ஃபியூ பவுலர்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ கலீல் அஹ்மது ஒருத்தர். ஸோ கலீல் அஹ்மதை கண்டிப்பாக இந்த ஐபிஎல்ல மிஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கலீல் அஹ்மதை யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, ராமகிருஷ்ணா கோஷா ஆர் முகேஷ் சௌத்ரி? ஸோ யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி கைஸ், அப்போ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர், பை பை.